ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 3. ராமும் சீதாவும் சென்ற வண்டி ராமின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி வேகமாக வளைந்து நெளிந்து தாறுமாறாக ஓட ஆரம்பித்ததும் இருவரும் பயத்தில் அலறினார்கள். சீதா பள்ளத்தில் விழப்போவதை பார்க்கும் தைரியம் இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டாள். வேகமாக சென்ற கார் கொஞ்சம் இடறினாலும் பள்ளத்தில் விழுந்துவிடும் என்ற இருந்த நிலையில் நல்ல வேளையாக கண் இமைக்கும் நேரத்தில் அந்த பள்ளத்திற்கு முன்பாக இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் மீது நங்கென்ற பெரிய சத்தத்துடன் மோதி நின்றது. காரின் முன்புற கண்ணாடி உடைந்து நசுங்கியது. ராமின் தலை காரின் ஸ்டியரிங் மீது மோதி நெற்றியில் இரத்த காயத்துடன் மயங்கிவிட்டான். பக்கத்தில் அமர்ந்திருந்த சீதா காரின் கதவு திறந்துவிட்ட நிலையில் இருக்கையில் இருந்து சாய்ந்து கீழே விழுந்து கிடந்தாள். தலை தரையில் மோதி இரத்த வெள்ளத்தில் மிதந்தாள். 2 பேருக்கும் உயிர் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாத நிலையில் அங்கு ஆள் அரவமின்றி இருந்தது. நேத்ரா 26 வயது இளம்பெண். தன் வீட்டில் தன் அறையில் இருந்த கண்ணாடி முன் நின்று தலை சீவி கொண்டிருந்தாள். நன்றாக உயர தூக்கி கிளிப் போட்டு கொண்டு முகத்துக்கு லேசாக டச்சப் செய்து கொண்டாள். பிறகு தன் முழு உருவத்தை கண்ணாடியில் பார்த்தாள். ஜீன்ஸ் பேண்ட்டும் டாப்பும் போட்டு கொஞ்சம் அழகாகவே இருந்தாள். கண்ணுக்கு மட்டும் மை போட்டு கொண்டு முகத்தை அப்படியும் இப்படியும் திருப்பி அழகு பார்த்தாள். அவள் திரும்பும் பக்கமெல்லாம் அவளுடைய போனிட்டெயிலும் சேர்ந்து ஆடியது பார்க்க அழகாக இருந்தது. கண்ணாடியில் பார்த்த அவளுக்கும் அவள் முகம் திருப்தியாக இருக்கவே டேபிள் மேல் இருந்த தன்னுடைய மூக்கு கண்ணாடியை எடுத்து கண்களில் மாட்டிக்கொண்டாள். தன்னுடைய அலைபேசியை எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு தோளில் மாட்டியவள் காலில் ஷூவை நுழைத்து கொண்டு கிளம்ப எத்தனித்தவளை அவளுடைய அலைபேசி சத்தம் அழைத்து நிறுத்தியது. ஹேண்ட்பேக்கில் கையை விட்டு எடுத்தவள் டிஸ்பிளேயை பார்த்தாள். சேது என்று பெயர் அதில் ஓடிக்கொண்டிருந்தது. உடனே உதட்டில் ஒரு புன்சிரிப்பு தவழ அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். ஹலோ சேது, என்னடா ரெடியா? நான் ரெடியாக இருக்கேன், கிளம்பி வரவா? நீ ரெடியாக இருக்கியா? நானும் ரெடி தான். ரூமில் இருந்து இப்போ தான் வெளியே போகிறேன் சேது. சாப்பிட மட்டும்தான் செய்யணும். நீ இப்போ கிளம்பினா சரியாக இருக்கும். வாடா பார்ப்போம். சரி, ஓகேடி. இன்னும் 20 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். ஃபோனை எடுத்து கைப்பையில் போட்டுக்கொண்டு அறையின் கதவை திறக்கப் போகும் நேரம் வெளியே இருந்து அவளுடைய அம்மாவின் குரல் கேட்டது. நேத்ரா, நேத்ரா, என்னடி இன்னுமா ரெடி ஆகல? இதோ வந்துட்டேம்மா. குரல் கொடுத்து கொண்டே வெளியே வந்தாள். வெளியே வந்தவுடன் அவளை ஏற இறங்க பார்த்தாள் அவளுடைய தாய் நர்மதா. ஏம்மா அப்படி பார்க்குற? அப்படி என்ன அதிசயத்தை என்கிட்ட கண்டுட்ட? ஏண்டி, இந்த பேண்ட் சட்டையில் நுழையிறதுக்காக உனக்கு இவ்வளோ நேரம்? அட போம்மா நீ. வெளியே கிளம்புறப்ப நல்ல ஒரு புடவை எடுத்து கட்டலாம் இல்லையாடி? இல்லைன்னா ஒரு சுடிதாராச்சும் மாட்டிட்டு போகலான்ல. எப்போ பாரு இதென்னடி ஆம்பளை பிள்ளையாட்டம்? எனக்கு இந்த ட்ரெஸ் தாம்மா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஏதோ போட்டு போகிறேன், விடேம்மா. அதற்குள் நேத்ராவுடைய அப்பா கணேசன் அங்கு வந்தார். என்ன நர்மதா, டிஃபன் ரெடியா என்று மனைவியிடம் கேட்டுக்கொண்டே மகள் பக்கம் திரும்பினார். என்னம்மா நேத்ரா, வெளியே கிளம்பியாச்சா? ஆமாப்பா, கொடைக்கானலில் ஒரு செமினார் இருக்குப்பா நாளைக்கு. டாக்டர் நெடுமுடி பேச போகிறாரு. இந்த மூலிகையில் எல்லாம் என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குது என்றதை பற்றி தான் மெயினாக பேச போகிறாரு. அதுதான் நானும் சேதுவும் போகிறோம்ப்பா. நாளைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்பிடுவோம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. அதற்குள் நர்மதா குறுக்கிட்டாள். ஏங்க, அந்த விஷயத்தையும் இப்போவே சொல்லிடுங்க, கணவரிடம் கூறினாள். ஆமாம்மா நேத்ரா, என் ஃப்ரெண்டு சுந்தரம் இருக்கார்ல, அவரோட ஒரே பையன் மாதேஷுக்கு உன்னை பொண்ணு கேட்குறாம்மா. என்ன பதில் சொல்லட்டும் சொல்லு? உடனே கொஞ்சம் எரிச்சலுடன் பேச ஆரம்பித்தாள் நேத்ரா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேப்பா, இன்னும் 1 வருஷம் போகட்டும்னு. எத்தனை தடவைனா சொல்கிறது? ஏண்டி, உன் வயசு பொண்ணுங்க எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ மட்டும் ஏன் இன்னும் தள்ளி போட்டே இருக்க?
கோபமாய் கேட்டாள் நர்மதா. இதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான். நான் லைஃப்பில் ஏதாச்சும் சாகசம் பண்ணணும், சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு எனக்கு நானாக ஏதாச்சும் செய்யலாமான்னு யோசிச்சிட்ருக்கேம்மா. கல்யாணம் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம். அதனால தான் 1 வருஷம் போகட்டும்னு சொல்கிறேன். சரிம்மா நேத்ரா, உனக்கு சரியாக 1 வருஷம் மட்டும்தான் டைம். அப்புறம் நீ எந்த சாக்குமே எனக்கு சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், சரியா? சரிப்பா. அது என்னமோ போடி, ஏதோ சாகசம் பண்ணணுன்ற, ஆராய்ச்சி பண்ணணுன்ற. பையனாக பிறந்திருக்கணும், நீ தவறி பொண்ணாக பிறந்துட்டேடி. என்னவோ போ, அங்கலாய்த்து கொண்டாள் நர்மதா. அதற்குள் சாப்பிட்டு முடித்திருந்தனர். ஆனாப்பா, நேத்ரா தயங்கி கொண்டே இழுத்தாள். என்னம்மா சொல்லு, மனசில் இருக்கிறது வெளிப்படையாக பேசிருமா, அதுதான் நல்லது. நானும் சேதுவும் காதலிக்கிறோம்ப்பா. 1 வருஷம் கழித்து அவனையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஓ, நல்லதா போச்சே. நானும் உன் அம்மாவும் கூட இதை பற்றி பேசியிருக்கோமே. சேது நல்ல பையன், நல்லா தெரிஞ்ச குடும்பம், அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு. ரொம்ப சந்தோஷம்மா. அவருடைய குரலில் உற்சாகம் தொனித்தது. நேத்ராவுக்கு அப்பாடா என்று நிம்மதியாக இருந்தது. அவன்கிட்ட இதை கேட்டுறாதீங்கப்பா. அவன்தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நான் அவன்கிட்ட இன்னும் என் பதிலை சொல்லலைப்பா. நானே சொல்லிக்கிறேன் அவன்கிட்ட. சரிம்மா சரிம்மா. கணேசன் முகத்திலும் நர்மதா முகத்திலும் ஒரு நிம்மதி கலந்த சந்தோஷம் பரவி இருந்ததை பார்த்து நேத்ராவுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதற்குள் அழைப்பு மணி ஒலிக்க கதவை திறந்தாள் நேத்ரா. சேது நின்றிருந்தான். என்ன நேத்ரா, கிளம்பலாமா? உள்ளே வா சேது, அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். இருவரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பினார்கள் சேதுவும் நேத்ராவும். நேத்ரா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்து முடித்திருக்கிறாள். பிறகுதான் அவளுக்கு திடீரென சித்த வைத்தியம் மீது ஆர்வம் வந்துவிட்டது. அதை பற்றிய புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தாள். மூலிகைகள் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அதற்கான செமினார் எங்கு நடந்தாலும் யார் மூலமாவது இன்விடேஷன் கிடைத்தால் இவளும் அவர்களுடன் ஒட்டிக்கொண்டு சென்று விடுவாள். நேத்ராவும் சேதுவும் ஒரு நூலகத்தில் பழக்கமானார்கள். சித்த வைத்தியம் படித்திருந்தான் சேது. அதனால் 2 பேரும் அதை பற்றி பேச ஆரம்பித்தால் நேரம் போவதே தெரியாமல் பேசி கொண்டிருப்பார்கள். அந்த பழக்கம்தான் அவர்களுக்குள் நல்ல நட்பு உண்டாக்கியிருந்தது. போன மாதம்தான் ஒரு நாள் சேது தன் காதலை நேத்ராவிடம் கூறியிருந்தான். நேத்ரா யோசித்து பதில் சொல்வதாக சொல்லிவிட்டாள். ஆனால் அவள் மனதிலும் சேது இருக்கிறான் என்பதை 2 நாட்கள் முன்பு தான் கண்டுபிடித்திருந்தாள். தன் காதலை இந்த கொடைக்கானல் பயணத்தில் உறுதிப்படுத்தலாம் என்று மனதில் நினைத்திருக்கிறாள் நேத்ரா. இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர். சேதுதான் வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். மறுநாள் நடக்கப் போகும் கருத்தரங்கை பற்றியும் அதில் பேசப்போகும் டாக்டர் நெடுமுடி பற்றியும் அவருடைய திறமையை பற்றியும் பேசிக்கொண்டே பயணத்தில் இருந்தனர். கொடைக்கானலை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு கார் விபத்துக்குள்ளாகி இருப்பதை முதலில் பார்த்துவிட்ட நேத்ரா பதட்டத்துடன் கத்தினாள். சேது, அங்கே பாருடா, கார் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு போல, காரை நிறுத்து கொஞ்சம், பாவம். ஆமா நேத்ரா, சொல்லிக்கொண்டே வண்டியை ஒரு ஓரத்தில் நிறுத்தினான் சேது. இறங்கி அருகில் சென்றனர். அங்கு ஓட்டுநர் இருக்கையில் தலை கவிழ்ந்த நிலையில் இருந்த ராமை பார்த்தாள் நேத்ரா. முகம் இந்த பக்கமாக இருந்ததால் அவளால் பார்க்க முடிந்தது. அவனுடைய முகத்தை பார்த்து பதறிவிட்டாள் நேத்ரா. சேது, இவன் ராம்டா, என்னோட கிளாஸ்மேட். ஸ்கூலில் ஒன்றா சேர்ந்து படித்தோம். பாவம், அவனுக்கு ப்ரீதிங் இருக்கா பாரேன் கொஞ்சம். கண்களில் கண்ணீர் மின்ன கூறினாள் நேத்ரா. அருகில் சென்று ராமின் மூக்கில் விரல் வைத்து பார்த்தான் சேது. அத்தியாயம் 4. நேத்ரா கண்களில் கண்ணீர் தெறிக்க நின்றிருந்தாள் தன் நண்பன் ராமின் நிலையை கண்டு. சேது, ராமுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல, அவன் உயிரோடு இருக்கான் தானே? குரல் நடுங்க கேட்டாள் நேத்ரா. அருகில் சென்று அவனுடைய மூக்கில் விரல் வைத்து மூச்சு இருக்கிறதா என்று பார்த்தான் சேது. மூச்சு சீராக வந்து கொண்டிருந்தது அவனிடத்தில். டோன்ட் ஒரி நேத்ரா, அவருக்கு உயிர் இருக்கு. ஆக்சிடெண்ட் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நடந்திருக்கணும். எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற? பிளட் இன்னும் வழிஞ்சிட்டே இருக்குது பாரு. இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. உடனே நாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும். பண்ணுறது தானே? ஆமாடா, உடனே போலீஸை கூப்பிடு. இல்லை, நாம் இப்போ கொடைக்கானல் போக முடியாது, அதனால் கேட்டேன். என்ன பேசுகிற சேது? எனக்கு என் ஃப்ரெண்டு ராம் சரியாக உயிரோடு திரும்பி வரணும். அதுதான் எனக்கு இப்போ முக்கியம்.
உடனே அவசர போலீஸுக்கு அழைப்பை தந்தான் சேது. கீழே சாய்ந்த நிலையில் இருந்த சீதாவை பார்த்த நேத்ரா சேதுவிடம் கூறினாள், சீதா, ராமோட ஒய்ஃப். பாவம், இவனை விட அவளுக்கு தான் ப்ராப்ளம் அதிகம்னு நினைக்கிறேன். அவங்களும் உயிரோடு இருப்பாங்கல்ல சேது? அப்படித்தான் நினைக்கிறேன் நேத்ரா. அவங்கள அந்த பக்கமாக போய் நம்மால் பார்க்க முடியாது போல. கொஞ்சம் விட்டாலும் அந்த பள்ளத்தில் போய் விழுந்துடுவாங்க மாதிரி இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாவம். அடுத்த 1/4 மணி நேரத்தில் போலீஸ் வந்தது. அதற்கு அடுத்த 10 நிமிடங்களில் ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்தது. மடமடவென வேலைகள் நடந்தது. ராமை முதலில் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு பிறகு மெதுவாக பத்திரமாக சீதாவையும் மீட்டு ஏற்றினார்கள். அவளுக்கும் மெல்லியதாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. இரத்தம்தான் அதிகமாக வெளியேறியிருந்தது. அவள் உயிருடன் இருக்கிறாள் என்பதே கொஞ்சம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது நேத்ராவுக்கும் சேதுவுக்கும். அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே தங்கள் காரையும் விரட்டி கொண்டு சென்றான் சேது. சென்று கொண்டிருக்கும் போது வழியிலேயே ராம் வீட்டில் ஃபோன் செய்து தகவலை தெரிவித்தாள் நேத்ரா. அவர்களும் பதறி அழ ஆரம்பித்தனர் அப்போதே. பயப்படாதீங்க அங்கிள், 2 பேரும் மயக்கத்தில் இருக்காங்க. பிளட் லாஸ் தான் நிறைய ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லைன்னு தான் தோணுது அங்கிள். நீங்கள் பதட்டப்படாமல் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, ஒன்றும் ஆகாது. சரிம்மா, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா, ராமின் தந்தை அதிர்ச்சி கலந்த குரலில் கூறினார் எதிர்முனையில். நேத்ரா ராமையும் சீதாவையும் அந்த நிலையில் பார்த்த அதிர்ச்சியில் இருந்து இன்னமும் விலகாதவளாய் இருந்தாள். அவளுடைய முகம் பேயறந்த நிலையில் காணப்பட்டது. சேது அவளுடைய கையை ஆதரவாக பற்றி கொண்டான். கூல் நேத்ரா, ஒன்றும் ஆகாது, சரியாயிடும் எல்லாமே, பி கூல். அவனுடைய ஆறுதல் பேச்சை கேட்டவுடன் அழுகை முட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. ராம் ரொம்ப நல்லவன் தெரியுமா? இப்போ தான் கல்யாணம் ஆகி 1 இயர் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா அவனுக்கு? சீதாவோட நிலைமையை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்கூல்லையா சேர்ந்து படிச்சிங்க 2 பேரும்? கான்டாக்டில் இருக்கீங்களா என்ன? ஆமாம் சேது, நர்சரியிலேருந்து +2 வரைக்கும் சேர்ந்து தான் படித்தோம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுடா. அதில் அவனும் இருக்கான், நானும் இருக்கேன். அதனால் எப்போவும் கான்டாக்டில் இருக்க தான் செய்கிறோம். ஓ, ஓகே. ராமன் நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா சேது. சரி, நம்பிக்கை இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். தன் பள்ளி நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் செய்தியை கூறினாள் நேத்ரா. அனைவரும் என்ன ஏது என்று அதிர்ச்சியாக கேட்க அவர்களுக்கு பதில் கூறி கொண்டிருந்தாள். அதற்குள் மருத்துவமனை வந்து விடவே இறங்கி ஓடினாள். ராமையும் சீதாவையும் ஆம்புலன்ஸிலிருந்து இறக்கி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றார்கள். சேதுவையும் நேத்ராவையும் உள்ளே விடவில்லை. வெளியே காத்திருக்க ஆரம்பித்தனர் இருவரும். நேத்ரா தன் வீட்டிற்கும் ஃபோன் செய்து தகவல் தெரிவித்துவிட்டு மறுநாள் வருவதாக கூறி வைத்தாள். 2 மணி நேரம் கழித்து ராம் வீட்டினரும் சீதா வீட்டினரும் பதைப்புடன் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். நேத்ராவை பார்த்ததும் அவள் அருகில் வந்தனர். நீதானம்மா நேத்ரா? ஆமாம் அங்கிள், வாங்க. 2 பேரையும் உள்ளே ஐசியூவில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கிள். என் மகன் ராமுக்கும் மருமக சீதாவுக்கும் என்னம்மா ஆச்சு? கண்கலங்க கேட்டார் ராமின் தாய் சுமித்ரா. விவரத்தை கூறினாள் நேத்ரா. டாக்டர் என்னம்மா சொல்கிறாங்க? ராமின் தந்தை ராஜவேலு கேட்டார். தெரியல அங்கிள், இன்னும் ஒன்றும் சொல்லலை. அதற்குள் மருத்துவர் ஒருவர் வெளியே வந்தார். உடனே அவரை அனைவரும் சூழ்ந்து கொண்டனர். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என் மகனும் மருமகளும் எப்படி இருக்காங்க? ஒன்றும் ஆபத்தில்லையே? உங்கள் பையனுக்கு நெத்தியிலையும் கையிலையும் தான் பலமாக அடிபட்டிருக்கு. மற்றபடி அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து கண் முழிச்சிருவார். ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு தான் இழுத்தார் மருத்துவர். என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சு? பதறினாள் சீதாவின் தாய் பிரேமாவதி. அவங்க நிலைமை கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. பின்தலையில் பலமாக அடிபட்டதால் 24 மணி நேரம் கழித்து தான் எதுவும் சொல்ல முடியும். கடவுளை நம்புங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவார். அத்துடன் பேச்சை முடித்து கொண்டு அங்கிருந்து நகன்றார் மருத்துவர். ஐயோ, சீதா உயிர் பொழைச்சி வரணுமே, கடவுளே காப்பாத்துப்பா, அழ ஆரம்பித்தார் பிரேமாவதி. நம்ம சீதாவுக்கு ஒன்றும் ஆகாது பிரேமா, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் என்று தன் மனைவிக்கு தைரியம் கூறினார் பசுபதி, சீதாவின் தந்தை. அழாதீங்க சம்மந்தி, அந்த பெருமாள் நம்ம சீதாவை கண்டிப்பாக காப்பாற்றி நம்ம கையில் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க.
நர்மதாவும் மனதில் ஒருவித பயத்துடன் தன் சம்மந்தி அம்மாவுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார். அடுத்த 2 மணி நேரத்திற்குப் பிறகு மயக்கத்தில் இருந்து கண்முழித்தான் ராம். கண்களை திறந்தவுடன் நடந்ததெல்லாம் அவனுக்கு நினைவில் வந்தது. உடனே அதிர்ச்சியுடன் சுற்றிலும் பார்த்தான். சீதா, சீதா எங்கே? என் சீதா எங்கே? அவளுக்கு என்ன ஆச்சு? அவனுடைய அலறல் சத்தத்தை கேட்டு வேகமாக வந்தனர் செவிலியர். இப்போதைக்கு அவனிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று வேறு அறையில் நன்றாக இருப்பதாக சொல்லி சமாளித்தனர். அவனை பார்ப்பதற்கு உள்ளே வந்த அவனுடைய தாயிடமும் தந்தையிடமும் இதே கேள்வியை கேட்டான் ராம். அவர்களும் பொய்யை சொல்லி சமாளித்தனர். ஆனால் மறுநாள் சீதாவை வந்து பார்த்த மருத்துவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். சீதாவுக்கு இப்போதைக்கு மயக்கம் தெளிய வாய்ப்பில்லை என்றும் அவள் கோமா ஸ்டேஜுக்கு சென்று விட்டதாகவும் தெரிவித்தார். அனைவரும் இடிந்து போய்விட்டனர். ராமிடமும் உண்மையை வெகுநேரம் மறைக்க இயலாமல் நிலைமையை எடுத்து கூறினார். சீதா! அவன் கத்திய கத்தலில் அந்த மருத்துவமனையே அதிர்ந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.